சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகத்திலே எழில் மிகுந்த நகரம் சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள். அதனை காட்டிலும் எழில் மிகுந்த நகரம் காஷ்மீர். காஷ்மீரிலும் பகல்காம் என்ற பகுதி, ஒரு பக்கம் மலைகள், ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு, மறுபக்கம் பைன் மர காடுகள். எழில் மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது 27 பேர் என்று சொல்வதை காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் 370 வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இல்லாமலே ஆர்டிகிள் 370 கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம். அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆர்டிகிள் 370 எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம், எல்லோரும் இடங்கள் வாங்கலாம், எல்லோரும் தொழில் செய்யலாம், சுற்றுலா எல்லாரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக, ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு, சுற்றுலா சென்றதற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்துவாக பிறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, நமது பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங், அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும், பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இதையும் சில பேர் அரசியலாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மக்கள் சார்பாக, அனைவர் சார்பாக இந்த கண்ணீர் அஞ்சலியை நாம் செலுத்துகின்றோம். இறைவன் அவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய, அவருடைய குடும்பத்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் எல்லா தன்மைகளும் இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். இந்திய நாடே ஒரு துயரமான நிலையிலே, ஒரு சோகமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டின் குடிமக்கள் சுற்றுலா செல்பவர்களை 85% இந்து மக்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே நீ இந்து மதத்தை சார்ந்தவனா என்று அடையாளம் காணப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இங்கே வாழ்கிற 120 கோடி இந்து மக்களுக்கும் ஒரு அவமானம், ஒரு துயரம். நமது குடும்பத்தில் இந்த துயரமான நிகழ்ச்சி ஏற்பட்டதை போன்ற உணர்வு நமக்கெல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. உடனடியாக நமது அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகன்ஜி அவருடைய உத்தரவின்படி மாநில தலைவர் அவர்கள் தலைமையிலே இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகள் என்று சொன்னால் கருணை இல்லாதவர்கள், காட்டு மிராண்டிகள், ஒரு உயிர் இருக்கிற என்ற உடம்பிலே எந்த உணர்வு இருக்கோ அந்த உணர்வு எதுவுமே இல்லாத
அந்த கொலைகார பாவிகள் இன்றைக்கு 28 பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். மேலும் பலர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் அவருடைய தலைமையிலே மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்தே தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். லஷ்கர் இ தொய்பா என்ற அமைப்பு பாகிஸ்தான் POK ஏரியா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து இதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக, இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடைபெற்ற ஒரு பயங்கரவாத கும்பல் தலைவன் பேசுகிறான். இந்துக்களை எல்லாம் கொல்வான் என்கிறார். அதில் இருக்கிற மீனிங் சுருக்கமா சொல்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். 370 ஏன் ரத்து பண்ணீங்கன்னு கேட்கிறான். காஷ்மீர் எங்க சொத்துனா விட்டுட்டு போய் தொலை வேண்டியதானு கேட்கிறான். எங்களுடைய சரியத் சட்டத்தை நீங்க எதுக்குறீங்க, அதை செயல்படுத்த விட மாட்டேங்கிறீங்கன்னு பேசுறான். இப்படி 2 தினங்களுக்கு முன்பாக பேசிய பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு தலைமறைவான ரகசியமான திட்டம் போடுகிற கூட்டம் அல்ல. தெரிந்தே எல்லோருக்கும் தகவல் சொல்லிவிட்டு செய்வதைப் போல அங்க இருக்கிற பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு இது போன்ற சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். 370 ரத்து என்பது பாஜகவினுடைய அடிப்படை கொள்கை. 58,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 58,000 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இந்த 370 என்ற ஒரு போர்வையின் கீழ் பயங்கரவாதம் காஷ்மீரிலே தலைவிரித்தாடிய காரணத்தினால் 58,000 பேர் கொல்லப்பட்டு, காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு தலைவலி பிடித்த மாநிலமாக, ஏற்கனவே இதே போன்ற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற போரின் போது சாதாரணமாக உள்ளூர் பிரஜைகள் போல் உள்ளே வந்தவர்கள் 25,000 பேர் பாகிஸ்தானியர். அதை தடுத்து நிறுத்திய போதுதான் போரே தொடங்கியது. அன்றைக்கே ஜவஹர்லால் நேரு செய்த தவறு ஐயா வாஜ்பாய் அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தில் நான் படித்திருக்கிறேன். ஒரு நாடு வெற்றியை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் போது யாராவது போய் போரை நிறுத்த சொல்வார்களா? ரஷ்யாவுக்கோ உக்ரைனுக்கோ போர் நடக்கிறது, 2 பக்கமும் பாதிப்பு இருக்கிறது, 2 பேருமே இன்னும் போர் நிறுத்தத்துக்கு தயாரா இல்லை. ஆனால் இந்திய ராணுவம் முன்னேறிக் கொண்டிருக்கிற பொழுது அன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அந்த போரை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு இல்லாத பகுதிகளை எல்லாம் வாரி கொடுத்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பகுதி என்று உருவாவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார்கள். அன்றைக்கு வந்த தலைவலி பாரத பிரதமர் 370 கொண்டு வர வரை நீடித்தது. 58,000 பேர் கொல்லப்பட்டார்கள். பல ஆயிரம் கோடி நம்முடைய பணம் இங்கே வீணானது. தனி கொடி தனி, தேசிய கீதம் தனி, கவர்னர் தனி, ஆட்சி. இந்தியாவுடைய எந்த சட்டமும் அங்கு செல்லுபடியாகாது. ஐயா டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய கனவு நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது? காஷ்மீர் மற்ற மாநிலங்களை விட வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. விமான நிலையங்கள் சீரமைப்பு, வந்தே பாரத் ரயில் அங்கே போய்க் கொண்டிருக்கிறது. புதிய புதிய தொழிற்சாலைகள், கல்விக்கூடங்கள். இந்தியாவுடைய மற்ற பகுதியில் மக்கள் என்ன வசதிகளை, வாய்ப்புகளை, மத்திய அரசுடைய சலுகைகளை பெறுகிறார்களோ அத்தனையும் காஷ்மீருக்கு கிடைத்தது. வாழ்க்கை செழித்தது. கடந்த 5 ஆண்டுகளாக காஷ்மீர் முற்றிலும் மாறி கடந்த 5 ஆண்டுகளில் 2,40,00,000 சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்றார்கள். இந்த அற்புதமான சொர்க்க பூமியை மீட்ட பெருமை பாரத பிரதமருக்கு சேரும் என்றால் அங்கிருக்கிற மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுத்தது. சுதந்திரம் நமக்கு கிடைத்தது போது அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதை கொடுத்ததும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு மாநில மக்கள் சுகமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், அங்கே இருப்பவர்கள் எல்லா வசதியும் பெற வேண்டும் என்று ஒரு பிரதமர் நினைப்பது தவறா? அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய கோழைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். இவர்களை தீவிரவாதிகள் என்று யாரும் சொல்லக்கூடாது, பயங்கரவாதிகள். இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எங்கு வேண்டுமானாலும் வெடிகுண்டு வைப்பார்கள். நேற்று இரவு தமிழக உளவுத்துறை எல்லா இடத்திற்கும் செய்தி, ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று. ஏன்?
காஷ்மீரில் தாக்கிவிட்டு வெளியே வந்தவர்கள் இந்தியாவின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை அனுமதிக்க வேண்டுமா? இது மதத்தின் போர்வையிலே வந்தாலும் அனுமதிக்க வேண்டுமா? இது எத்தனை அராஜகம்! 120 கோடி மக்கள், இந்து மக்கள் வாழ்கிற இந்த பூமியில், ஆன்மீக பூமியில், நீ இந்துவா என்று பெயரை கேட்டு சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் அவனுடைய பேண்டை கலட்ட வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய், உனக்கு ஏதாவது மத அடிப்படையிலே உனக்கு ஏதாவது ஆபரேஷன் செய்திருக்கிறாய் என்று பார்த்து விட்டு சொல்லக்கூடிய கேவலமான நிலையிலே அந்த பயங்கரவாதிகள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக கருத்து தெரிவித்த யாராயிருந்தாலும் இந்த நாட்டினுடைய துரோகி என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற பயங்கரவாத தன்மையை அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசுகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். இந்து மக்களுடைய ஒற்றுமை வைத்து உடனே பிஜேபி என்றால் இந்துவை பற்றி பேசுவார்கள் என்பதல்ல. சுட்டவன் நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறான். இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு காண வேண்டும். பாரத பிரதமர் இருக்கிறார் நம்மை காக்க. ஐயா ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார், பதிலடி விரைவிலே தருவோம் என்று சொல்லி. இந்த நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். உலகின் பல நாட்டு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக காஷ்மீர் மக்கள் நிம்மதியான மகிழ்வான வாழ்க்கை இன்றைக்கு தொலைத்திருக்கிறார்கள். ஒரு 10 நிமிட இடைவெளி 68 தமிழர்கள் அதே பைசரன் பள்ளத்தாக்குக்கு போக வேண்டியவர்கள் தாமதமாகிவிட்டது. இல்லாவிட்டால் தமிழகத்தில் 68 தமிழர்களும் இன்றைக்கு கொன்று குவிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் இந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்தும் போது நமது உள்ளமெல்லாம் பதைவதைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு நமது மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் வழிகாட்டுவார். நிச்சயமாக நாளைக்கு சட்டமன்றத்திலும் கூட அண்ணன் விபி அண்ணன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல இதை பற்றி கருத்தை எடுத்து வைப்பார்கள். தமிழக மக்களிடம், இந்து மக்களிடம், இந்திய மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இந்த கட்டாயம் இருக்கிறது. இந்த நிலை இந்திய மக்களை எல்லாம் கொள்வேன், இந்துக்களை எல்லாம் கொள்வேன் என்று அவர் அந்த பேட்டியில் அந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கார். சொன்னால் என்ன தைரியம், என்ன தெனாவட்டு! இவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிப்பவர்கள் யார்? ஏற்கனவே அமித்ஷா ஐயா அவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்திலே, உலக நாடுகளில் பலர் பேசுகிறார்கள், காஷ்மீரை பற்றி பேசுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. வேண்டுமென்றால் ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரை பற்றி வேண்டுமானால் பேசலாம் வா என்று சொன்னார். இன்றைக்கு அந்த ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரையும் ஒரு வரலாற்று பிழை ஜவஹர்லால் நேரு நம்மை இழப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை மீட்கும் ஒரு நிலையை இன்றைக்கு எடுப்பார் பாரத பிரதமர். இருந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குவோம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, தலைவர் பேசிய பிறகு அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்திவிட்டு தலைவர் விளக்கை ஏற்றி அந்த தீபத்தை ஏற்றி மலர் தூவி தொடங்கி வைப்பார். பிறகு வரிசையாக தலைவர்கள் போவார்கள். அந்த கேமராமேன் எல்லாம் இங்கே வந்துருவாங்க. நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒதுக்கி அங்கே இருக்கீங்க. அங்கே நன்றி. தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கான இரங்கல் உரையை ஆற்றுவார்கள்.